தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முக்கிய செய்தி: தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக உள்ள கேசவ விநாயகம் மாற்றம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த கேசவ விநாயகம் மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரீஷ். ஹரீஷ், கூடுதல் விவரம் என்ன? இருக்கக்கூடிய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகன் இன்று அவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கக்கூடிய விஷயம், இன்று மாலை தோற்றுப்பட்டியில் இருக்கக்கூடிய RSS தலைமை அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றிருக்கிறது. இதில் பார்த்தோம் என்றால் 3க்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே சமயம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக பாஜகவின் முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், நைனா நாகேந்திரன், அச்சுராஜா என பல்வேறு மூத்த தலைவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய இணையமைச்சர் எல்முருகனும் இன்று காலை முதலே பல்வேறு பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை அவர் தொடர்ந்து செயல்பட்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று மதியம் நடைபெற்றக்கூடிய அந்த கமலாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் அவர் பங்கேற்றிருந்தார். அதே சமயம் இந்த RSS கூட்டத்தில் பங்கேற்கும் பொழுது அந்த 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வாறு நீடிக்க வேண்டும் என்பதை இந்த நோக்கம் என தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் பாஜகவை பொறுத்தவரை முக்கிய தூணாக இருக்கக்கூடியது RSS என்ற பல்வேறு விமர்சனங்கள் வைத்திருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் RSS முக்கியமாக கையாளாகும் என தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் தேசிய கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் நாள் அறிவிக்கிறதுக்கு முன்பு முதற்கட்டம், அதாவது அந்த தேசிய கூட்டணியின் முதற்கட்ட மாநாடு போட்டிருந்தது. கடந்த மாதம் மாநாடு நடைபெற்றது. அது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய தேசிய கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகள் அவர்களை பிரிவு காக்க வைக்கிறது அந்த மாநாடு. அதனால அது போன்ற விஷயங்களும் RSS போன்றவற்றையும் பாஜக பிரிவுகளில் இருந்து தூண்டப்படுகிறது என பல்வேறு விமர்சனங்கள் வைத்திருந்தாலும் இது ஒரு நிச்சயமாக உறுதிபூர்வமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தான் இன்று இந்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதே சமயம் கேசவ விநாயகத்திற்கு புதிய பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக பாஜக அமைப்பு செயலாளரில் பதவியில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது.